system and its various subsystems may be implemented through computerized accounting system. The subsystem of AIS are briefly described. So in the accounting information system, இது வந்து எது மூலமா நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் சிஸ்டம், தட் இஸ் சிஐஎஸ்ன்னு இதுக்கு முன்னாடி டாபிக்ல பார்த்தோம். அது மூலமா தான் இந்த ஏஐஎஸ் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எப்படின்ட்டு இந்த பிக்சர்ல நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டர்ல பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், திஸ் இஸ் ஏஐஎஸ் சிஸ்டம். இது மூலமா பார்த்தா என்னென்ன நம்மளால பண்ண முடியும்னாக்கா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் நம்மளால டேட்டா பேஸ் வைக்க முடியும். சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள் சப் சிஸ்டம், ஸோ எல்லா சேல்ஸும் எல்லா நமக்கு வர கேஷு கிரெடிட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்மளால இது பண்ண முடியும், டேட்டா என்டர் பண்ண முடியும். கேஷ் சப் சிஸ்டம், ஸோ கேஷும் தென் பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, தென் பேயபிள் சப் சிஸ்டம், தென் இன்வென்ட்ரி அக்கௌண்ட் தட் இஸ் ஸ்டாக்ஸ், அப்புறம் ஃபிக்ஸட் அக்கௌண்ட் ஆசட்ஸ் எவ்வளோ இருக்குது, பேரோல் தட் இஸ் சம்பளம் எவ்வளோ யாருக்காவது தரும், எக்ஸிஸ் அக்கௌண்ட்ஸு, காஸ்ட் சப் இயர்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், பட்ஜெட், டேக்ஸ் அக்கௌண்டிங், இது எல்லாமே இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல நம்மளால டேட்டா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம். ஸோ இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம் இதுல என்ன வருதுனாக்கா it deals with the receipts and payments of cash, both physically cash and electronic fund. Electronic fund transfers takes place without having the physical entry or exit of cash by using the credit cards or electronic banking. ஸோ இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம்ல என்ன வருதுனாக்கா இது எல்லா வரவும் செலவும், தட் இஸ் ரிசிப்ட்ஸ், என்னென்ன கேஷ் வருதோ இல்லை என்னென்ன நம்ம பேமெண்ட் பண்றோமோ அது எல்லாமே பிசிக்கல் கேஷா இருந்தாலும் சரி இல்லை எலக்ட்ரானிக் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டா இருந்தாலும் சரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கேஷ் அண்ட் பேங்க் சப் சிஸ்டம்ல வந்து டேட்டாவை என்டர் ஆகிடும். இந்த எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த ஒரு பிசிக்கல் என்ட்ரி இல்லாம இது நடக்காது இல்லையா. எக்ஸிட் ஆஃப் கேஷ் பை யூசிங் அ கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் பேங்கிங். ஸோ இந்த கேஷ் டீலிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பிசிக்கல் இருக்கணும், இல்லாட்டி கிரெடிட் கார்ட்ஸ் இல்லாட்டி எலக்ட்ரானிக் பேங்கிங் மூலமா இருக்கிறது எல்லாமே இந்த கேஷ் பேங்க் சப் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, டேட்டா என்ட்ரி ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் சப் சிஸ்டம். It deals with recording of sales, maintaining of sales ledger and receivables. It generates periodic reports about sales, collection made overdue, accounts and receivables positions,